வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சிவகுமார். ஆகஸ்ட் 14, 2024 வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட சீஃப் டாக்டர் டெட்ராஸ் மங்கி பாக்ஸ் அப்படிங்கிற டிசீஸை இரண்டாவது முறையாக பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி ஆஃப் இன்டர்நேஷ்னல் கன்சர்ன் அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்காரு. அதாவது எல்லா நாட்டு மக்களுக்கும் பரவக்கூடியது, இதனால் உலக நாடுகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து தடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். மங்கி பாக்ஸ்னால் என்ன, இதனால் இந்தியாவில் வாழும் மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு உண்டா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். மங்கி பாக்ஸ் டிசீஸ் அப்படிங்கிறது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன். பொதுவாகவே ஒரு வைரல் இன்ஃபெக்ஷனை இந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் மாதிரி ட்ரீட் பண்ணுறது அப்படிங்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஏன் அப்படின்னா பாக்டீரியா அப்படிங்கிறது ஒரு அணு, அது ஒரு உயிருள்ள பொருள். அதை நம்ம ஈஸியாக ஆன்டிபயோட்டிக் கொடுத்து சரி பண்ணிடலாம். ஆனால் அந்த வைரஸ் அப்படிங்கிறது ஒரு உயிருள்ள பொருளா இல்லை உயிரற்ற பொருளானே சொல்ல முடியாது. நம்ம உடம்புக்கு வெளியில் இருக்கும்போது, இந்த வைரஸ் நம்ம உடம்புக்கு வெளியில் இருக்கும்போது, காற்றுலையோ இல்லை பொருள்லையோ இருக்கும்போது அது ஒரு உயிரற்ற பொருளாக தான் இருக்கும். இதுவே நம்ம உடம்புக்குள்ளேயோ இல்லை விலங்கு உடம்புக்குள்ளேயோ போயிட்டா அது உயிருள்ள பொருளாக மாறிடும். இது மாதிரி ரெண்டுங்கட்டனா செயல்படுறதுனால தான் அதை ட்ரீட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஒரு வைரல் இன்ஃபெக்ஷனை பரவாமல் தடுக்க முடியும். இந்த மங்கி பாக்ஸ் வைரஸை இப்போ இல்லைங்க 1958 டென்மார்க்கில் ஒரு குரூப் ஆஃப் மங்கீஸை வச்சு ரிசர்ச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணாங்க. எப்போ ஃபஸ்ட்டு ஹியூமனில் ரிப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா 1970 காங்கோவில் 9 மாத குழந்தைக்கு இருக்கும்போது கண்டுபிடிச்சாங்க. அதிலிருந்து சென்ட்ரல் அண்ட் வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் இந்த மங்கி பாக்ஸ் டிசீஸ் அப்படிங்கிறது ரொம்ப காமனாக எப்போது இருக்கக்கூடிய எண்டமிக் டிசீஸாகவே மாறிடுச்சு. ஆனால் 2022 மற்ற நாடுகளுக்கு பரவும் போது தான் WHO ஃபஸ்ட் டைமாக இந்த மங்கி பாக்ஸ் டிசீஸை ஒரு எமர்ஜென்சியாக வெளியிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மங்கி பாக்ஸ் டிசீஸை எம்பாக்ஸ் அப்படின்னு ரீநேம் பண்ணாங்க. அப்போதைக்கு இந்தியாவிலேயே 30 கேஸ் ரிப்போர்ட் ஆனிச்சு. அதற்கு பிறகு இப்போது தான் இந்த WHO மங்கி பாக்ஸ் டிசீஸை, அதாவது எம்பாக்ஸ் டிசீஸை எமர்ஜென்சியாக இரண்டாவது முறையாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இந்த எம்பாக்ஸ் வைரஸ் அப்படிங்கிறது ஸ்மால் பாக்ஸ் வைரஸ், அதாவது பெரியம்மை வைரஸோட ஃபேமிலி தான். இந்த எம்பாக்ஸ் வைரஸ் 2 டைப் இருக்குது, கிளேடு 1, கிளேடு 2. இந்த கிளேடு 1 ரொம்ப கடுமையான இன்ஃபெக்ஷன் கொடுக்கக்கூடியது. 100 பேருக்கு வந்தால் 10 பேர் இறப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த கிளேடு 2 அப்படிங்கிறது மைல்டு இன்ஃபெக்ஷனை கொடுக்கக்கூடியது. 100 பேரில் 99.9 பேர் சரியாயிடுவாங்க. இப்போயே நம்ம ரொம்ப பயப்படுறோம் அப்படின்னா 2022 வந்தது கிளேடு 2, அது மைல்டு இன்ஃபெக்ஷனை கொடுக்கக்கூடிய கிளேடு 2. இப்போ 2024 பரவிட்டு இருக்கிறது கிளேடு 1, ரொம்ப சிவியர் இன்ஃபெக்ஷனான கிளேடு 1. அதனால தான் நம்ம ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்குது. இந்த எம்பாக்ஸ் இன்ஃபெக்ஷன் எப்படி பரவுது அப்படின்னா, இந்த எம்பாக்ஸ் இன்ஃபெக்டான அனிமலை தொட்டாலோ, இன்ஃபெக்டான பர்சனை தொட்டாலோ, அந்த பர்சனோட இன்டிமேட்டாக இருந்தாலோ, அந்த பர்சன் யூஸ் பண்ண பொருட்களை தொட்டாலோ, உதாரணத்துக்கு டவல், பில்லோ, பெட்ஷீட் அது மாதிரியான பொருட்களை தொட்டாலோ, அது மட்டும் இல்லாமல் இன்ஃபெக்டான ப்ரெக்னென்ட் உமன்லேருந்து சிசுவுக்கும் பரவும். யாருக்கெல்லாம் ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னா, கண்டிப்பாக எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறவங்களுக்கும், குழந்தைங்களுக்கு 1 வயசு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கும், ப்ரெக்னென்ட் உமன் அதாவது மகப்பேறு காலத்தில் இருக்கிறவங்களுக்கும், சில பேருக்கு ஸ்கின் ரேஷஸ் இருக்கும், எக்ஸிமா அப்படிங்கிற ஸ்கின் ரேஷஸ் இருக்கும். இவங்களுக்கு எல்லாம் ரிஸ்க்கு அதிகம் உண்டு. ஒருவருக்கு எம்பாக்ஸ் இன்ஃபெக்ஷன் வந்தால் என்னென்ன அறிகுறிகள்லாம் தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னம்னா, ஸ்கின் ரேஷஸ், அதாவது தோலில் அங்கங்கே சிவந்து இருக்கும். அந்த சிவந்த இடத்துலேருந்து கொப்பளங்கள் வர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் காய்ச்சல், தலைவலி, உடம்பு வலி, முதுகு வலி, தொண்டை வலி, நெறிக்கட்டுதல், சோர்வு இதெல்லாம் இருக்கக்கூடும். இந்த அறிகுறிகள்லாம் எப்போ தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னா, ஒருவர் வைரஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆகி 1 நாள்லேருந்து 21 நாளுக்குள்ளே தெரிய ஆரம்பிக்கும். சரி, இப்போ ஒருத்தருக்கு இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, பொதுவாகவே 2லேருந்து 4 வாரத்துக்குள்ளே இந்த இன்ஃபெக்ஷன் சரியாயிடும். ஆனால் அது வரையும் இந்த இன்ஃபெக்ட் ஆன பர்சனை தனிமைப்படுத்தணும். ஏன்னா அவர்கிட்ட மற்றவங்களுக்கு பரவக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் கழுத்து வலி, தலைவலி, உடம்பு வலி அவருக்கு இருந்தது அப்படின்னா அந்த சிம்டம்ஸ்க்காக மாத்திரை எடுத்துக்கலாம். இந்த வைரஸ்க்கு ஏதாவது மாத்திரை இருக்கா அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த எம்பாக்ஸ் வைரஸ் அப்படிங்கிறது இந்த ஸ்மால் பாக்ஸ் வைரஸோட சேம் ஃபேமிலி தான். அதனால் இந்த ஸ்மால் பாக்ஸ்க்கு யூஸ் பண்ண அதே ஆன்டிவைரல் ட்ரக் இதுக்கு எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு WHO சொல்லியிருக்காங்க. இது வராமல் தடுக்க வழிகள் ஏதாவது இருக்கா அப்படின்னா, ஸ்மால் பாக்ஸ் வேக்சினே இந்த எம்பாக்ஸ் இன்ஃபெக்ஷனுக்கு 85% எஃபெக்டிவாக இருக்குது. அதனால் இந்திய மக்களுக்கு பெரும் பாதிப்பு வராது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு என்ன தோணும், மறுபடியும் முதலந்தா அப்படின்னு தோணும். ஆனால் இது வராதுன்னு நம்பிக்கையாக இருப்போம், அதே சமயம் வராமல் பாதுகாப்பாகவும் இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.